குட் ஈவினிங். நம்ம மதுரை ஆர்கேஐஎஸ் அகாடமியில் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் நம்பர் 4ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 4க்கு கொஷின் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பல்ஸோட கோடு வந்து இப்படி மாற்றிருக்காங்க, நியூவோட கோடு வந்து இப்படி மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ எந்த மோடில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, இது கொஷின் ஃபிகர், இது ஆன்சர் ஃபிகர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணுறப்ப ஓபி -1 ரிவர்ஸ் லெட்டர், அடுத்து என்ன வந்திருக்கும் யூ டி யூ -1, அடுத்து KL RS DE அப்படின்னு இருக்காங்க. அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சேம் வே how will the code props அது written as props. அப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் தான் நமக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க, அதானே. அடுத்து பார்த்தோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன வந்திருக்குங்க, ஃபஸ்ட்டு ஓ வந்திருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க நமக்கு, அதானே. ஸோ அப்போ ஓபி. அடுத்து என்ன வந்திருக்கும், அடுத்து QR, அடுத்து என்ன வந்திருக்கும் ஓக்கு வந்திருக்கும் NO AB, அடுத்து என்ன வந்திருக்கும் DE, அடுத்து என்ன வந்திருக்கும் நமக்கு RS. ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. சரிங்களா. ஸோ கம்பேரிசன், ஜஸ்ட் கம்பேரிஸ் த வேல்யூ. சரிங்களா. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் ஆல்ஃபா நியூமரிக்கல் கொடுத்துருக்காங்க. முதல் கொடுத்த கொஸ்டின் வந்து ஆல்ஃபா கோடிங்கில் இருந்துச்சு. இந்த இதில் எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக்கல் கோடில் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூஸ். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெட்டருக்கான வேல்யூஸ் தான் குறிக்குது. ஈன்றது 1, என்னன்றது 2, ஜின்றது 3 அப்படின்றது தான் குறிக்குது. அப்போ கிரேஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜின்றது இங்கே 3வது இடத்துல இருக்குது. இங்கே 3வது இடத்துல என்ன நம்பர் இருக்குது 3. அடுத்து ஆர் 2வது இடத்துல இருக்குது 8. அப்போ 3 8. அடுத்து இஇ 11, ஈன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர், 1ன்றது இங்கே ஆரம்பிச்சிருக்கு 11. ஸோ அடுத்து சிஇ அதானே. ஸோ சின்றது லாஸ்ட்டில் இருக்குது 9. இ அடுத்து என்னது இருக்குது இ இதை ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ அப்போ 3 8 1 1 9 1. சரிங்களா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஸோ அடுத்து அமாங். ஸோ அமாங்க தான் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமாங் அப்படின்றது தான் NAO NAO GM அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அப்படி தானே. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது எப்படி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏ ஃபஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் டிஃபரெண்ட் பண்ணுறப்ப 2 லெட்டருக்குமான டிஃப்ரென்ஸ் இஸ் ஹியூஜ். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை பாருங்கள், 1, இது 2, இது 3 அண்ட் 4 5. இங்கே நம்ம எழுதுகிறப்ப அவன் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா அந்த 4 and 5 அதை எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா ANன்னு எழுதியிருக்கான். அப்போ NA, அப்போ இங்கே என்ன வந்திருக்கு 4 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து O3 அது காமனாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா GM அதானே. அப்போ 5வது லெட்டரும் தென் 2வது லெட்டரும். அப்போ 4 1 3 5 2 4 1 3 5 2ன்ற ஆர்டரை ஷஃபிள் பண்ணியிருக்கான் அதே லெட்டர்ஸை. சரிங்களா. ஸோ அப்போ இது என்ன வந்திருக்கும் லெமனுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் 4 1 3 5 2 இதான் வந்திருக்கும். அப்போ 4th 1 என்ன வந்திருக்கும் அப்படின்னா OL. அடுத்து எம்ன்றது சாரி தேர்ட் லெட்டர் தானே, தேர்ட் லெட்டர்ன்றது M அப்படியே வந்திருக்கும். 5th லெட்டர் N. ஸோ அடுத்து என்ன வந்திருக்கும் செகண்ட் லெட்டர் A. அப்போ OLMNA அதான் வந்திருக்கும் OLMNA ஆப்ஷன் C. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரா செகண்ட் லெட்டரா, ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரா, அந்த கம்பேரிசனாக இல்லாமல் இது லாஜிக்கல் சீக்வன்ஸில் போட்டிருக்காங்க. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல தான் இதை அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணலாம். PQR இருக்கு, STU 3வது லெட்டர் இருக்கு, +3. அப்போ +3னா எடுக்கலாமானா அடுத்த லெட்டர் கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். EF அப்போ இங்கே என்ன இருக்கு +1 இருக்கு. T அடுத்து என்ன இருக்கு, Tக்கு முன்னாடி தான் என்ன வரும் S -1. அப்போ 3 +1 -1 ஒரு ஆர்டர் வந்து இர்ரெகுலராக இருக்குது எனக்கு. அப்போ இர்ரெகுலராக இருக்குது அப்படின்றப்ப இது டைப் 1ல் வராது.
அப்போ டைப் 1 என்னது ஒரு ஆர்டராக இருக்கணும். 3னா 3 2 1 0 அல்ல 3 4 5 6 7 இப்படி இருக்கணும் கன்சிக்யூட்டிவாக. ஸோ அப்போ ரூல் நம்பர் 1 கிடையாது. ரூல் நம்பர் 2 இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரெண்ட். எம் NOPQR -5. அடுத்து ஜேக்கும் ஈக்கும் பார்த்தீங்க அப்படின்னா EFGHIJ -5 +5. அடுத்த இருக்கு TB ஹியூஜ் டிஃப்ரெண்ட். அப்போ ரூல் நம்பர் 2லையும் வராது. அப்போ ரூல் நம்பர் 3 என்னன்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பான். ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி TUEFRS பண்ணியிருக்கானா +1. அடுத்து L. அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா L அப்படியே வந்திருப்பாரு. அதே லெட்டர் எடுத்திருக்கான். ஏக்கு அடுத்து B வந்திருக்கு, ஐக்கு அடுத்து J வந்திருக்கு, எல்க்கு அடுத்து M வந்திருக்கு. சேம் லெட்டர் ரிப்பீட்டட் பண்ணியிருக்கான். அப்போ எக்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணியிருப்பான்? முதல் 3 பிரிச்சிருப்பான். இங்கேருந்து ரிவர்ஸ்லேருந்து +1 P Q X Y E F. அடுத்து என்ன இருக்குது? E இருக்குது, F C D T U. அப்போ ஆன்சர் வந்து என்ன? அது QYFFDU. சரிங்களா? இருக்கா ஃபோர்த் ஆப்ஷன்? சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீல். அதோட கோடு என்ன? டாலர். இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. சரிங்களா? இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 சைன் இருக்குது. அப்போ சோல்டோடது என்னன்னு கேட்குறான். அப்போ இங்கே தான் எஸ்ஸில் ஆரம்பிக்குது. அப்போ டாலரில் தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? SO. இங்கே O இல்லை, இங்கே இருக்க 2வது இடத்துல O. அப்போ 2வது இடத்துல $8. சரிங்களா? $8. அப்போ எல்லோட கோடு என்னன்னு கேட்குறான். எல்லோடது இந்த லாஸ்ட்டில் இருக்குது, அட்டு. சரிங்களா? டியோட கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹேஷ். சரிங்களா? $8 அட்டு ஹேஷ். ஆப்ஷன் ஏல இருக்குது 105க்கு. சரிங்களா? அடுத்து 106 பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் பாண்டு 1543. டீன் 3864. பெட்டுக்கு கோடு என்னன்னு கேட்குறான். அப்போ பிக்கு எனக்கு ஸ்டார்ட் வித் 1. ஸோ அப்போ இ ஸ்டார்ட் வித் 2 8. ஸோ அடுத்து டி ஸ்டார்ட்ஸ் வித் 3. ஸோ அப்போ 183 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்கு. சரிங்களா? தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நேம்ஸ் அதானே. அப்போ நேம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணலாம். N-T-யும் NOPQRST +6 இருக்கு. ABCDEF 5 இருக்கு. 6 5 M N 1ன்னு வந்துருச்சு, வராது. சரிங்களா? அப்போ ரூல் நம்பர் 1ல கிடையாது. அப்போ ரூல் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா NO அதானே +1 AB +1 MN +1 EF MN EF ST எல்லாமே +1. அப்போ நமக்கு என்னன்னா ரூல் நம்பர் 2ல தான் இது வந்திருக்கு. அப்போ CRANE. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? கடைசி CD RS AB NO EF. அப்போ FOBSD ஆப்ஷன் சியில் இருக்கு. அதான் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 108ல் கோ ஹோம் அப்படின்றதா TANEன்னு போட்டிருக்காங்க. நைஸ் லிட்டில் ஹோம் அப்படின்றதா NAJAPAPன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோவோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கேக்கும் இதுலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா ஹோம் காமனாக இருக்குது. அப்போ ஹோம் எடுத்துடலாம் நம்ம. ஹோம் இங்கே என்ன இருக்குது? TANA. அப்போ இங்கே என்ன இருக்குது? NA காமனாக இருக்குது. அப்போ ஹோமோட கோடு NA ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ கோன்னு ஒரே ஒன்று தான் இருக்குது. இங்கேயும் என்ன இருக்குது? ஒரே ஒன்று. ஏன்னா NA கேன்சல் ஆயிடுச்சு. இங்கேயும் NA கேன்சல் ஆயிரும். அப்போ TAன்றது மட்டும்தான் இருக்குது. அப்போ கோவோட கோடு என்ன? TA ஆப்ஷன் ஏல இருக்குது. சரிங்களா? மறந்துடப்படாது. ஓகே, டன். ஸோ அடுத்து பாருங்க ஃபைண்டிங் ஃபிகர்ஸ். எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறான். எத்தனை சதுரங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சதுரம் இருக்கா, உள் சதுரம். அதை 4ஆக பிரிச்சிருக்கானா? அப்போ ஒரு சதுரத்தில் இப்படி கோடு போட்டு இப்படி பிரிச்சிருந்தான் அப்படின்னா இதில் 5 சதுரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் 5 சதுரம். சரிங்களா? அடுத்து இதில் ஒரு 5 சதுரம் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 5 + 5 10 சதுரம் எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சதுரம் அதானே. அடுத்து இது ஒரு சதுரம். கரெக்டா? ஸோ அப்போ இதில் ஒரு 5 சதுரம் இருக்குது. அடுத்து இதில் ஒரு 5 சதுரம் இருக்குது, 10 சதுரம். ஓகேவா? அடுத்து இது 11வது சதுரம், இது 12வது சதுரம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், இங்கே ஒன்று இருக்குல்லங்க, இதை கவுண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஆல்ரெடி இந்த குட்டி 5 5 10 கவுண்ட் பண்ணுறப்பே அது ரெண்டும் கவுண்ட் ஆயிடுச்சு, அதனால அது வராது. ஸோ தட் ஆன்சர் இஸ் 12 ஸ்கொயர்ஸ் ஆர் தேர்.
ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்படி ஒரு ஸ்கொயரில் ஒரு இன்ட்டு மார்க் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எத்தனை முக்கோணம் இருக்கும்? 8 முக்கோணம் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? எப்படி 1 2 3 4 4 பேஸ் இருக்கு. அப்போ 4 × 2 8 முக்கோணம் உள்ளது. சரிங்களா? 8 முக்கோணம் இருக்கு. அப்போ ஒரு இதுக்கு 8 முக்கோணம். அப்போ இங்கே ஒன்று இருக்கு 8, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8. அப்போ 32 முக்கோணம் கன்ஃபார்மு வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த 2 எக்ஸ் பாக்ஸை இணைக்கிற ஒரு மையப்புள்ளி இதுதான். 2 தனித்தனியாக இருக்க எக்ஸ் பாக்ஸை ஒன்றா இணைக்கிற இந்த மையப்புள்ளியில் 2 முக்கோணங்கள் வரும். மறந்துடாதீங்க. சரிங்களா? 2 முக்கோணம் வரும். ஸோ அப்போ இங்கே ஒரு 2 முக்கோணம் வரும், இங்கே ஒரு 2 முக்கோணம் வரும். அப்போ +6. அப்போ 38 முக்கோணங்கள் உள்ளது. இந்த கொஸ்டினில் ஆன்சர் 38. 38 நமக்கு இருக்கு. சரிங்களா? மறந்துடாதீங்க. முக்கோணம் வந்து 38 முக்கோணம் இருக்கு அதில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை செவ்வகங்கள் உள்ளது? செவ்வகம்னு கேட்குறான். சரிங்களா? பாருங்க 1 2 3 4 5 6 7 சதுரம் குட்டி குட்டியாக செவ்வகம் இருக்கு. சரிங்களா? 7 மறந்துடாதீங்க. தென் அடுத்து இது 1 8 முழுசா, இது 1 9 முழுசா, இது 8வது முக்கோணம், இது 9, இது 1 10 செவ்வகங்கள் இருக்கு. கரெக்டா? தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இது ஒரு 11வது செவ்வகம். சரிங்களா? தென் அடுத்து இங்கிருந்து இது 12வது செவ்வகம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செவ்வகம், அது 13வது செவ்வகம். ஆன்சர் இஸ் 13. ஓகேவா? ஆன்சர் இஸ் 13. 13 செவ்வகங்கள் உள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஸோ முக்கோணங்கள் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்குறான். ஸோ அப்போ இதுதான் ஒரு பேஸு. இதுலேருந்து 1 2 3 4 பேஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு பேஸ் பாயிண்ட், இது ஒரு பேஸ் பாயிண்ட். அப்போ 1 2 3 4 4 3 7 7 3 10. ஸோ இதுக்கு ஒரு 10, இதுக்கு ஒரு 10. ஸோ தட் ஆன்சர் 20 முக்கோணங்கள் உள்ளது. மறந்துடாதீங்க. சரிங்களா? பேஸ் எத்தனை ஈக்குவலாக இருக்கா அப்படியே கவுண்ட் பண்ணி நம்பர் போட்டுருங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோயிங் கேன் பி கிரியேட்டட் த ஃபோல்டிங் கிவன் ஃபிகர். இதை ஃபோல்ட் பண்ணணுன்றான். ஃபோல்ட் பண்ணால் எந்த எண் எதோட எதிரி எண்ணுன்னு வரும்னு பார்க்கணும். அப்போ இதோட எதிரி எண் எது, இதோட எதிரி எண் இது. சரிங்களா? அப்போ 2ஓட ஆப்போசிட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 4, 3ஓட ஆப்போசிட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 5, 1ஓட ஆப்போசிட் 6. ஏன்னா அதுதான் எதோடையும் தொடர்புல இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் அதோட ஆப்போசிட். அப்போ நமக்கு டைஸோட விதி தெரியும். என்ன விதி அப்படின்னா ஒரு எண்ணின் எதிரெண்ணானது கண்ணுக்கு புலப்படாது அப்படின்ற ஒரு ரூல். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இப்போ எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ 5 6 3 5 6 3 அப்படி பார்த்தோம் அப்படின்னா 5ஓட ஆப்போசிட் எனக்கு 3, 5 3 இந்த இருக்கா. எனக்கு ஒரு எண்ணின் எதிரெண்ணானது கண்ணுக்கு புலப்படக்கூடாது. அப்போ தப்பு. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன போட்டிருக்கான் அப்படின்னா 1 3 6 இது கண்ணுக்கு தெரியுது. 1 6 1ஓட ஆப்போசிட் தான் 6. அப்போ இதுவும் தப்பு, கண்ணுக்கு தெரியக்கூடாது. தெரியுது. ஸோ அப்போ 5ஓட ஆப்போசிட் 4. சரிங்களா? அப்போ 5ஓட ஆப்போசிட் எனக்கு என்ன வந்திருக்கும்? 3 கண்ணுக்கு தெரியல. 4ஓட ஆப்போசிட் 2 கண்ணுக்கு தெரியல. 6ஓட ஆப்போசிட் 1 கண்ணுக்கு தெரியல. அப்போ சி கரெக்டு. சரிங்களா? டி கரெக்டானு பார்த்துடலாம். ஸோ 4 2 இந்த இருக்கு. 4 2 ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இது தப்பு. சரிங்களா? அப்போ ஆன்சர் இஸ் ஒன்லி சி. ஸோ இதே கொஸ்டின் தான் இங்கேயும். ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இவனோட ஆப்போசிட் இவன், இவனோட ஆப்போசிட் இவன், இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் இருப்போம். சரிங்களா? அப்போ டிவிஷனோட ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல். அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அவன் அப்படின்னா மைனஸோட ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு சர்க்கிளோட ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவலோடது ஒரு மல்டிப்ளிகேஷன். இதான் பார்த்தாச்சு. அப்போ ஒரு எண்ணின் எதிரெனானது கண்ணுக்கு புலப்படக்கூடாதுன்னு இருக்கான். அப்போ டிவிஷன் கண்ணுக்கு தெரியுது அப்படி தானே. அப்போ நாட் ஈக்குவல் டு கண்ணுக்கு தெரியக்கூடாது. இந்த தெரியுது தப்பு. சரிங்களா? இங்கே டிவிஷன் கண்ணுக்கு தெரியுது. அப்போ நாட் ஈக்குவல் டு கண்ணுக்கு தெரியக்கூடாது. தெரியல. ஓவலோட ஆப்போசிட் கண்ணுக்கு தெரியல, மைனஸோட தான். அப்போ பி கரெக்டு. சரிங்களா? தென் அடுத்து
மல்டிப்ளிகேஷனோட ஆப்போசிட் ஒரு ஓவல் கண்ணுக்கு தெரியல. ஸோ அடுத்து மைனஸோட ஆப்போசிட் நாட் ஈக்குவல் டு அதானே. ஸோ நாட் ஈக்குவல் டு மைனஸ் இருக்கு. என்ன சொல்லியிருக்கான் அந்த குரூப்ல ஆன்சர் கிவன் cannot be made இருக்கான். cannot be made னா எது தப்போ அதுதான் ஆன்சர். அப்போ சியும் கரெக்ட். ஸோ அடுத்ததுல பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் நமக்கு என்னது மைனஸ் கண்ணுக்கு தெரியல. நாட் ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் டிவிஷன் கண்ணுக்கு தெரியல. ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் அதானே சர்க்கிளுக்கு ஆப்போசிட். அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏவை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான் cannot be made அந்த பேசிஸ் இருக்கான். எது தவறோ அதான் சூஸ் பண்ணணும். ஸோ தட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் தவறு, மிச்சம் எல்லாமே கரெக்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எத்தனை நேர்கோடுகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நேர்கோடுகள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ல. ஸோ பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இன்க்ளைன்ட் லைன்னு சொல்கிறான் அப்படி தானே. 1 2 3 4 5 6 7 8 9 10. சாரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10 நேர்கோடுகள் உள்ளன. மறந்துடாதீங்க சரிங்களா. இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் 10 நேர்கோடுகள் உள்ளன. ஸோ இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்குறான் சதுரம். அப்போ 1 2 3 1 2 3 ரோ வைஸ் காலம் வைஸ் எனக்கு ஈக்குவலாக இருக்குது சதுரத்தில். அப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கியூப் பண்ணி ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் சரிங்களா. 9 1 4 14 அதானே 14 இருக்கணும். ஆனால் அதுக்குள்ளே ஒன்று இருக்கா, இது 15வது இது 16வது. ஸோ தட் ஆன்சர் 16 சதுரங்கள் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு, மறந்துடக்கூடாது சரிங்களா. ஏன்னா குட்டி சதுரம் 2 இருக்குல்ல அதையும் கவுண்ட் பண்ணணும். இது நம்ம கவுண்ட் பண்ண முடியாது ஏன்னா இது ட்ரையாங்கிள்கான வியூ சரிங்களா. நம்ம கேட்டது சதுரம் தான் கேட்டிருக்கோம். அப்போ ஒன்றா தான் எடுக்க முடியும் நம்ம. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர்னு. நம்ம ஆல்ரெடி 2வது கொஸ்டினே ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய லைன் கொடுத்துட்டு இப்படி இப்படி பிரித்து எக்ஸாக கொடுத்துருந்தானா. அப்போ ஒரு எக்ஸுக்கு நான் எத்தனை படம் இருக்குன்னு சொன்னேன் 8 படம் இருக்குன்னு சொன்னேன். அதே படம் தாங்க இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கானா, அந்த பாக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கார்னராக போட்டிருக்கானா எக்ஸ் இருக்கா. அப்போ எக்ஸ்னாவே எனக்கு ஆன்சர் என்ன 8 அதானங்க. இந்த படத்தை அப்படியே இப்படி ரைட்டாக ரொட்டேட் பண்ணியிருக்கான் அவ்வளோதான் எக்ஸ். அப்போ எக்ஸ்னாவே எனக்கு என்ன 8 முக்கோணங்கள் இருக்குது. தென் அதுக்கடுத்து ஒன்று தனியாக இருக்கா, இந்த தனியாக இருக்கா. ஸோ தட் ஆன்சர் 9 முக்கோணங்கள் உள்ளது, மறந்துடக்கூடாது சரியா. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 9 முக்கோணங்கள் உள்ளது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க எத்தனை நேர்கோடுகள் உள்ளது, ஹவு மெனி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் சரிங்களா. நம்ம என்ன பண்ணணும் எண்டு டு எண்டு தானே. அப்போ இந்த இருக்கு 1 சரிங்களா. இது எல்லாமே சேர்த்து 1 2 3 சரிங்களா. 4 5 6 7 8 9 சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு 9 நேர்கோடுகள் உள்ளது, மறந்துடக்கூடாது சரிங்களா. எண்டு டு எண்டு தான் நீ என்கிரிப்ட் பண்ணணும் சரிங்களா. நான் எண்டு டு எண்டு தான் என்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். படம் தான் வித்தியாசமாக இருக்கும், ஆன்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. இங்கேருந்து இங்கே 1 போட்டாச்சா. இந்த நேர்கோடு 1, இது 2, இது 3, இது 4 5 6 7 8 9. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன 9 நேர்கோடுகள் உள்ளன, மறந்துடக்கூடாது. அடுத்த கொஸ்டின் how many squares 1 2 3 அதானே 1 2 3. அப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும் 9 + 4 + 1. அப்போ ஆன்சர் 14 வந்திருக்கும் கரெக்டா. ஆனால் இந்த இதுக்குள்ள ஒரு குட்டியாக ஒரு சதுரம் இருக்கா. ஸோ தட் ஆன்சர் +1 15 சரிங்களா. 15 சதுரங்கள் உள்ளது, மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் 121லேருந்து
சரிங்களா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கலாமா, a ஸ்கொயர் மைனஸ் 2ab வச்சுக்கலாமா, மைனஸ் 2ab அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ அப்போ இந்த மாதிரி சீக்வலில் நமக்கு ஆன்சர் வருது, கொஷின் வருது அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே மைனஸ் சைன் வந்தால் மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 728லேருந்து 276 ஆட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.456 தான் ஆன்சர். 0.456 இஸ் ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க, நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டான், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 இன்ட்டு 3 அதானே, ப்ளஸ் 2 இன்ட்டு 5 அதானே, 2 இன்ட்டு 5 டிவைடட் பை 5 இன்ட்டு 3 மைனஸ் 2 இன்ட்டு 5 அதானே. அப்படியே இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா யூ காட் இட் ஆன்சர். ஸோ 3 15 15 ப்ளஸ் 10 டிவைடட் பை 15 மைனஸ் 10 அப்படி தானே. ஸோ அப்போ 25 பை நமக்கு என்ன வந்திருக்கும் 5. ஸோ தட் ஃபைனல் ஆன்சர் 5. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 5, ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஜஸ்ட் சிம்பிளிஃபை தட் வேல்யூ. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா a ப்ளஸ் பி கொடுத்துருக்கான், a இன்ட்டு பி கொடுத்துருக்காங்க அதானே. ஸோ அப்போ ரெண்டு நம்பர் பாருங்க, ஏவும் பியும் கூட்டினா எனக்கு 5 வரணுமா, ஏவும் பியும் பெருக்குனா 6 வரணுமா. அப்போ எனக்கு 6 வர்றதுக்கான பாசிபிலிட்டி 3 இன்ட்டு 2 போடலாம் அதானே, இல்லை 1 இன்ட்டு 6 போடலாம். இதானே எனக்கு 6 வர்றதுக்கான சாய்ஸ். ஒன்று 3 இன்ட்டு 2 போடலாம், இல்லை 2 இன்ட்டு 3 வாட் எவர் இட். சரிங்களா? போடலாம். ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பரை பெருக்கிறனோ அதே ரெண்டு நம்பரை கூட்டினா எனக்கு என்ன வேல்யூ வரணும். அப்போ எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, 3 2. புரியுதா? அப்போ 3 2. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2ஐயும் கூட்டம் 3 2 6 வரும். ஸோ அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 2 கியூப் 8 ப்ளஸ் 3 கியூப் அதானே 27 அதானே. ஸோ தட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 35. ஸோ கொஸ்டின் நம்பர் 123க்கு ஆன்சர் 35. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த n term அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த n term. நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 1 3 5 கொடுத்துருக்கான். அப்போ ஒற்றைப்படை எண் கொடுத்துருக்கான். அப்போ ஒற்றைப்படை எண்ணோட எனக்கு கூடுதல் வந்திருக்கு. அப்போ n term அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், n + 1/2 n + 1/2 இதான் வந்து n term கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எப்போ அப்படின்னா ஒற்றைப்படை எண்ணோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா. அப்போ 99 + 1/2 ஸோ 100/2 ஆன்சர் இஸ் 50 டேர்ம்ஸ் உண்டு இதுக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா 50 டேர்ம்ஸ் உண்டு, மறந்துடாதீங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட கியூப்ஸ் ஈக்குவல், அதாவது n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், 5050 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கான் அதானே. 5050 த ஹோல் ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 வேணுன்றான். அப்படி தானே, n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 வேணும். அப்போ 2 ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு என்ன இருக்குது 5050 இருக்குது, அதான் ஆன்சர். சரிங்களா? இந்த கொஸ்டின் ஆன்சர் 5050. போட்டு கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் நேரம் தேவையில்லை. ஏன்னா n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2 தான் கேட்குறான். அப்போ மேலே இருக்க ரூட்டு இங்கே ரூட்டு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5050 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the number is divisible by 11. 11ஆல் டிவைட் ஆகிறது என்ன, அப்போ நடுவில் என்ன சைன் வரும் அப்படின்னா 11 டிவிசிபிலிட்டிக்கு ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர் பொசிஷனையும் அடுத்து ஈவன் நம்பர் பொசிஷனையோடைய டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 0வோ இல்லை 11 டிவிசிபிலிட்டியோ வந்துச்சுன்னா அதான் அந்த டேபிள் ஃபுல்லாகவே அந்த நம்பர் ஃபுல்லாகவே நமக்கு என்ன 11ஆல் டிவைட் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், இது 1ஆம் நம்பர், இது 2வது பொசிஷன், இது 3வது பொசிஷன், இது 4வது பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த்து, இது 5th, அடுத்து 6th, அது 7th, அது அடுத்து என்ன வரும் 8th. இப்போ இருக்குது. இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அப்போ ஒற்றைப்படை எண்ணெலாம் ஆட் பண்ணிடலாம். ஒற்றைப்படை இடத்துல இருக்கிறதுலாம் 1 3க்கு வந்து 2 இருக்குது. அடுத்து ப்ளஸ் 5 தெரியாது எக்ஸு, அடுத்து 6, 5க்கு அடுத்து என்ன வரும் 7, 7ன்றது 3வது இடம். ஓகே போட்டேன். மைனஸ் 2வது பிளேசஸ் வந்து என்ன இருக்குது 3 ப்ளஸ்
அடுத்து என்ன வந்திருக்கும் 5 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4. அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக கூட்டுறேன் நான். 6 6 9 10 14 மைனஸ். சரிங்களா? அப்போ 4 2 6 கரெக்டா? 4 2 6 6 3 9 9 ப்ளஸ் எக்ஸு 9 ப்ளஸ் எக்ஸு எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா மைனஸ் 14ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன நம்பர் போட்டால் எனக்கு ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒற்றைப்படை இடத்துல இருக்க எண், இரட்டைப்படை இடத்துல இருக்க எண் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ரெண்டோட டிஃப்ரென்ஸ் 0 வந்துச்சு அப்படின்னா அந்த எண் முழுவதுமாக 11 மீதியின்றி வகுப்படும் அப்படின்னாச்சு. அப்போ 9ஓட நான் எதை ஆட் பண்ணணும், ப்ளஸ் 5 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் 14 கிடச்சிருமா? அப்போ இங்கே மைனஸ் 14, அப்போ ஈக்குவல் டு 0 கிடச்சிரும். அப்போ இந்த என்டையர் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை நமக்கு என்ன 11. ஸோ கொஸ்டின் நம்பர் 126க்கு ஆன்சர் வந்து 5. 127 சொல்லியிருக்காங்க. 127க்கு ஃபைண்ட் த ஆவரேஜ். ஆவரேஜ்னு கேட்டாங்க, சராசரின்னு கேட்டிருக்காங்க நமக்கு. சரிங்களா? சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 6 9 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே என்ன அப்படின்னா 3 டிஃப்ரென்ஸில் போயிட்டே இருக்கு. 3 டிஃப்ரென்ஸில் போயிட்டே இருக்கு. அப்போ n டேர்ம் வச்சு நம்ம டிவைட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? n டேர்ம் வச்சு டிவைட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ n-1 டிவைடட் பை 2 இதுதான் ஃபார்முலா. n-1 ஆவரேஜ் கேட்டாங்களா? அப்போ 369 மைனஸ் டிவைடட் பை 2, அப்போ 368 டிவைடட் பை 2. அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 2 8 2 16 4 184 இஸ் ஆன்சர். 184 கிடையாது 8. ஸோ 6 1 3 8 2 16 4 184. ஸோ 184 இஸ் ஆன்சர். சரிங்களா? இந்த கொஷின்ஸ்க்கு ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ. அப்போ இது ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்போ 196 ப்ளஸ் 179 ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்படி தானே? ஸோ அப்போ 9 10 14 20க்கு 0 மிச்சம் 2 4 11 11 20க்கு 0 மிச்சம் 2 3 4 400. சரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400. அப்போ 20 இஸ் ஆன்சர் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 20 போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி சிம்பிளிஃபிகேஷன். ஸோ கூட்டல் கழித்தல் பெருக்கல் தான். ஸோ போர்ட் மாஸ் படி நம்ம என்ன பண்ணணும், ஸோ போர்ட் மாஸ் படி நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம வேல்யூயை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஸோ அப்போ இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இது மட்டும் தான் நெகட்டிவ்ல இருக்குது. அப்படி தானே? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கூட்டிடலாம் 10. சரிங்களா? 0 10 0. அப்போ 0 7 3 10 மிச்சம் 1 1 4 1 5 5 5 7. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 5 9 10 மைனஸ் 170. சரிங்களா? 900. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 200. கரெக்டா? ஸோ அப்போ 1100 இஸ் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1100. புரிஞ்சா? ஏன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அந்த மெத்தடில் போடணும். தென் அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 130லேருந்து போர்ட் மாஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ போர்ட் மாஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு இந்த சீக்வலாக நம்ம போர்ட் மாஸை எழுத வேண்டியதான். 540 36 12 75 55 போட்டாச்சு. ஸோ மைனஸ் மீன்ஸ் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மைனஸ் மீன்ஸ் ஒய். அப்படி தானே? மைனஸ் வர இடத்துல நான் என்ன போடணும், ஒய் போடணும். அப்போ ஒய் மீன்ஸ் என்ன, எனக்கு ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு, ஒய் மீன்ஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே 540 மைனஸ் போடணும். மைனஸ் மீன்ஸ் ஒய். அப்போ ஒய் வர இடத்துல நான் என்ன போடணும், ப்ளஸ் சைன் போடணும். போட்டேன். தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு. ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டாச்சு. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 55 கிட்ட மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா சப்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் சப்ராக்ஷன். அப்போ அஸ் பர் த ரூல் படி நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 360 10 டைமு ஒரு 72 6 12 1 13 3 மிச்சம் 1
432. அப்போ இதுக்கு 432, இங்கே ஒரு நமக்கு என்ன வந்திருக்கு 540 அப்படி தானே, 540 வந்திருக்கு. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல டிவிஷன் போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா யூ காட் இட் ஆன்சர். அப்போ மல்டிப்ளிகேஷன் போகிற இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கணும், டிவிஷன். ஸோ அப்போ ஓர் பண்ணா 36 3, அப்போ 543 அதானே கிடச்சிருக்கு எனக்கு. ப்ளஸ் நமக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இதுலேருந்து 20 கழிச்சிட்டோம் அப்படின்னா 75லேருந்து 55 போச்சுன்னா 20, அப்போ ப்ளஸ் 20, அப்போ 563 என்பது விடை. சரிங்களா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 563. சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் மேலே நம்ம மோர் தென் போட்டோம் அப்படின்னா ஆன்சர்ஸ் வராது. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க அதை. தென் அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 12 4 16 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ், அப்போ மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் சப்ராக்ஷன், அப்போ இந்த இடத்துல சப்ராக்ஷன் வந்துடும். அடுத்து அடிஷன் மீன்ஸ் டிவிஷன் போட்டாச்சு. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ராக்ஷன் மீன்ஸ் அடிஷன் போட்டாச்சு. தென் அடுத்து டிவிஷன் மீன்ஸ் அதானே. ஸோ அப்போ டிவிஷன் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கான், மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கான். அஸ் பர் த போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் தான் பண்ணணும் 3 டைம்ஸு. அப்போ 20 - 3 ப்ளஸ் அதானே அடுத்த மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 80, 16 × 5 80. ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ப்ளஸ்ஸு ஆட் பண்ணோம் அப்படின்னா 100 - 3 97 என்பதே விடை. ஆப்ஷன் டியில் இருக்குது 97. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 15 5 9 3 6. அப்போ டிவிஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் சப்ராக்ஷன் போட்டாச்சு. அடுத்து அடிஷன் மீன்ஸ் டிவிஷன் போட்டாச்சு. தென் அடுத்து சப்ராக்ஷன் மீன்ஸ் அதான சப்ராக்ஷன் மீன்ஸ் அடிஷன். அப்போ போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 3 டைம்ஸு மைனஸு அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 75 + 6 அதானே. ஸோ அப்போ இதுலேருந்து இது அடிச்சிட்டோம் அப்படின்னா +3 வந்துடும். அப்போ 75 + 3 78 இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 48 10 12 16 அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆர் இண்டிகேட்ஸ் ஒய் அப்படின்றாங்க. ஆர் இண்டிகேட்ஸ் ஒய். அப்போ ஆர் வர இடத்துலலாம் நான் என்ன போடணும், ஒய் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா டபிள்யூ இண்டிகேட்ஸ் அதானே. ஸோ அப்போ டபிள்யூ இண்டிகேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். டபிள்யூ இண்டிகேட்ஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டி இண்டிகேட்ஸ் மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்து பி இண்டிகேட்ஸ் ப்ளஸ்ஸு பண்ணியாச்சு அதானே. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆர் இண்டிகேட்ஸ் என்னவோ தான் இருக்கும், நமக்கு டிவிஷன் தான். ஏன்னா அஸ் பர் த போர்ட் மாஸ் ரீல் படி நமக்கு டிவிஷன் தான் போட முடியும் அந்த இடத்துல, வேறு எதுவுமே போட முடியாது. அப்போ இது அடிச்சோம்னா 5 டைம்ஸு × 10 50 நமக்கு கிடச்சிருச்சு -12 16. அப்போ என்ன வந்திருக்கும் 12 16 போச்சு அப்படின்னா +4. அப்போ 54 என்பதே விடை. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர் 54. தென் அடுத்த கொஸ்டின் நம்பர் 134ல பார்த்தீங்க அப்படின்னா 35 63 7 and 4 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிரேட்டர் தென் சைன் இருக்கு. கிரேட்டர் தென் மீன்ஸ் ப்ளஸ். தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாலர் மீன்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாலர் மீன்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து லெஸ் தென் மீன்ஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 9, இதுலேருந்து இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 44 - 4 ஆன்சர் 40 இஸ் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து 135 பார்த்தீங்க அப்படின்னா 17 11 12 9 இருக்காங்க. டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிவிஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்து சப்ராக்ஷன் மீன்ஸ் அடிஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடிஷன் மீன்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷன் மீன்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷன்னா என்ன அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதையும் அடிச்சு கொடுத்துடலாம். 12/9 ப்ளஸ்
அதானே 17 into 11 அதானே 17 into 11 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 3 டைம்ஸு இது 4 டைம்ஸு 4/3 வந்துருச்சு. அப்போ 170 ப்ளஸ் ஒரு 17 187. அப்போ 187 டிவைடட் பை 1 ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் அதானே. அப்போ 187/1 ப்ளஸ் 4/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4/3ன்றப்ப எனக்கு எல்சிஎம் 3 வந்திருக்கும். ஸோ 3 வந்திருக்கும் அப்படின்ற வயசு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 3 டைம்ஸு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒன்றால் வந்துச்சு அப்படின்னா 300 3 24 240 3 21 61 561 ப்ளஸ் 4 565/3 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 3 மிச்சம் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ 7 3 8 3 24 24 25 26. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 189 இஸ் ஆன்சர். 189 இஸ் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதே போர்ட் மார்க்ஸ் தான். 12 6 8 65 and 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டாலர் மீன்ஸ் அடிஷன் போட்டாச்சு. அடுத்து அட்டு மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டாச்சு. அடுத்து ஹேஷ் மீன்ஸ் மைனஸு போட்டாச்சு. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் மீன்ஸ் டிவிஷன். ஸோ அப்போ டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 13 வந்துருச்சு மைனஸு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் 48 ப்ளஸ் 12. ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா 60 மைனஸ் 13. ஸோ அப்போ 47 இஸ் ஆன்சர். இந்த கொஷனுக்கு ஆன்சர் 47 சி. So if all the numbers என்ன சொல்லிருக்காங்க 500 to 700 right, total number of times 6 appears. இதுல இருந்து இது வரைக்கும் 501ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6ன்ற நம்பர் எத்தனை டைம் அப்பியர் ஆயிருக்கு 6ன்ற டிஜிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்களேன் 506ல தான் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் ஆகும். கரெக்டா 6ன்ற நம்பரு. அடுத்து என்ன ஆகும் 16 26 36 46 56 வரைக்கும் எனக்கு 556 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே 1 டிஜிட் மட்டும்தான். இதில் ஒரு 6 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 அப்படி தானே. அடுத்து 560லிருந்து 560 இங்கே என்ன வரும் 61 62 அப்படின்னு போட்டுகிட்டே வந்தோம்னா 63 64 65 66ல் 2 டைம் ஆகும். கரெக்டா 66ல் 2 டைம் ஆகும். அடுத்து 67 68 69 இது வரைக்கும் 569 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டே போனாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 500 to 700 ரிட்டன் த டோட்டல் நம்பர் ஆஃப். ஸோ அப்போ 501லேருந்து நம்ம 600 வரைக்கும் பார்த்தா போதும். அதோட டபுள் தான் நமக்கு என்ன அதோட டபுள் தான். அடுத்து என்ன சொல்லணும் 601லேருந்து பாருங்களேன் 601லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்வலில் பார்த்தீங்க அப்படின்னா 6ன்ற நம்பரு எனக்கு எத்தனை டைம் வந்திருக்கு 6 டைம்ஸ். இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டைம் அப்பியர் ஆகும். அப்போ இதில் ஒரு 10 டைம் வரும் 600லேருந்து 10 டைம் வரும் அதானே. ஸோ 600லேருந்து 11 டைம்ஸ் வரும். ஏன்னா 600லேருந்து 610 வரைக்கும் 600லேருந்து 610 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. ஏன்னா இந்த 6 601 602 603 604 605 606ல் வந்து 2 டைம் வந்திருக்கும். 606ல் 2 டைம் வந்திருக்கும். ஸோ அப்போ அடுத்து என்ன இருக்குது 607 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 610 வரைக்கும் பார்த்தோம்னா 11 டைம் வந்திருக்கும். 610 வரைக்கும் 11 டைம் வந்திருக்கும். நமக்கு மறந்துடக்கூடாது சரிங்களா. ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு 11 டைம்னா அடுத்து 621லேருந்தும் 11 டைம் தான். அடுத்து 622 அடுத்து 600லேருந்து 601 610 அடுத்து 610லேருந்து 11லேருந்து 620 இதில் ஒரு 11 டைமு. அப்போ 21 to 30 அடுத்து 31 to 40 இப்படியே கன்சிக்யூட்டிவாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நமக்கு 110 டைம் வந்துடும் சரிங்களா. 110 இங்கிட்டு ஒரு 55 சரிங்களா. இங்கிட்டு ஒரு நமக்கு எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு 110 கிடச்சிருக்கு.
ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நியர்லி நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 141 இஸ் ஆன்சர். ஸோ அடுத்த கேட்டிருக்கான் ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் கேட்டிருக்கான். ஸோ ஃபைண்ட் த யூனிட் டிஜிட். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட்டோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ 14 24 34 டாட் 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 நமக்கு போட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கான், நமக்கு வந்து 1004 இருக்கான். அப்போ L மைனஸ் A பை D ப்ளஸ் 1 போட்டு ஏன்னா N கிடச்சிரும், உங்களுக்கு N ஆஃப் டேர்ம் கிடச்சிரும், N ஆஃப் டேர்ம் கிடச்சிரும். அப்போ 1004 மைனஸ் 14 டிவைடட் பை 10 ப்ளஸ் 1. அப்போ இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து 1000 இதுலேருந்து 900 900 டிவைடட் பை 10. அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா 90 90 ப்ளஸ் 1 91. அப்போ 91 டைம்ஸ் நம்ம போடுறோம். அப்போ 91 டைம்ஸ்னப்போ ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண். அப்போ ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 4 தான். ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால், இரட்டைப்படை இருந்தால் 6 மறந்துடக்கூடாது. யூனிட் டிஜிட்டில் நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சு 4ஓட வேல்யூ அப்படின்னா அதோட கூடுதல் 4 தான் முடியும். இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா 6ல் முடியும் அதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான், குமார் ஸ்பெண்ட் 30% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் இஸ் ஃபுட்டு. அப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா 30 ரூபா மாத சம்பளத்தில் 30% ஃபார் மந்த்லி இன்கம் ஃபார் ஃபுட்டு. அப்போ 30 ரூபா வந்து ஃபுட்டுக்கு போயிடுது. 20% எலக்ட்ரிசிட்டி பில், 20% இஸ் எலக்ட்ரிசிட்டி பில் அதானே. அப்போ 20% எலக்ட்ரிசிட்டி பில் இதில் போயிடுது 20. அப்போ எனக்கு 50 இருக்குது, இதுதான் ரிமைனிங். அது அடுத்த வார்த்தை அதான் சொல்லியிருக்கான். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் அண்டு 70% ஆஃப் ரிமைனிங் இன்கம் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் ரெண்ட்டு. அப்போ எனக்கு இந்த 50 தான் மீதி இருக்கு. அந்த 50ல் 70% நான் என்ன பண்ணுறேன், ஹவுஸ் ஹோல்டு ரெண்ட்டுக்கு கொடுத்துட்றேன், வாடகைக்கு. அப்போ 0க்கு 0 0க்கு 0 ஐயா 35% இஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ரெண்ட்டு, ரெண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ மீதி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 15% தான் இருக்குது. புரியுதா? மீதி 15%. அந்த 15%ஓட மதிப்பு தான் எவ்வளவு, 300 ரூபாய். அப்போ 15 தான் 300 ரூபாய் அப்படின்னா குமாரோட மந்த்லி இன்கம் 100. ஸோ ஆன்சர் இஸ் 2000. ஆன்சர் இஸ் 2000. ஆப்ஷன் ஏல இருக்கு. புரியுதா? ஸோ ஈஸி டு ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் 9:5 இருக்கான். அப்படி டைரெக்டாக நம்ம போட்டுடலாம் எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ. அப்போ 81 ப்ளஸ் 25 இஸ்டு 81 மைனஸ் 25. அப்போ 6 8 2 10 106 இஸ்டு 10 5 போச்சுன்னா 5 5 1 6 கரெக்டா? ஸோ இங்கே 10 10ல் 5 போச்சுன்னா 5 6. அப்போ இங்கே 7 ஆயிரும். 7ல் 2 போச்சுன்னா 56. ஸோ இதை அடிச்சு கொடுத்துடலாம். 53 இஸ்டு 8 2 16 28. 53 28 ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஆர்கேஎஸ் அகாடமியில் நம்ம எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் போகுது. அதில் டெஸ்ட் நம்பர் 4க்கான டீட்டெயில் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். ஸோ இதே போல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.